ஒரு மாய நிலத்தில் பல்வேறு வகையான விலங்குகள் இணக்கமாக வாழும் ஓர் அடர்ந்த காடு இருந்தது. அவர்களில் சந்தக் என்ற புத்திசாலி முதிய காகம் ஒன்று இருந்தது. சந்தக் தனது புத்திசாலித்தனத்திற்கு மட்டுமல்ல, கதை சொல்லும் திறனுக்கும் பெயர் பெற்றவர். ஒரு நாள் சந்தக் ஒரு கிளையில் அமர்ந்திருந்தபோது காட்டின் இதயத்தில் ஆழமாக மறைந்திருக்கும் ஒரு பழம்பெரும் குகையைப் பற்றி விலங்குகள் கூட்டம் பேசுவதை அவர் கேட்டார். இந்த குகை சொல்லும் புதிர்களை தீர்க்கக்கூடிய எவருக்கும் ஒரு விருப்பத்தை வழங்கும் சக்தியைக் கொண்டுள்ளது. தங்கள் ஆழ்ந்த ஆசைகளை நிறைவேற்றும் வாய்ப்பால் உற்சாகமாக ஒரு முயல், ஒரு மான், ஒரு அணில் மற்றும் ஒரு ஆமை உட்பட பலதரப்பட்ட விலங்குகள் குழு மர்மமான குகையைத் தேடும் பயணத்தை தொடங்க முடிவு செய்தன. அவர்கள் காட்டுக்குள் ஆழமாகச் செல்லும்போது விலங்குகள் பல்வேறு சவால்களை எதிர்கொண்டன. அவற்றின் புத்திசாலித்தனத்தையும் குழுப்பணியையும் சோதித்தன. வழியில் அவர்கள் சந்தக்கை சந்தித்தனர். அவர் தனது வழிகாட்டுதலையும் ஞானத்தையும் வழங்கினார். காகம் புதிர்களில் தனது திறமையால் குழுவிற்கு விலைமதிப்பற்ற துணையாக மாறியது. இறுதியாக பல நாட்கள் ஆய்வுக்குப் பிறகு அவர்கள் பேசும் குகையின் நுழைவாயிலை அடைந்தனர். நுழைவாயில் விலங்குகள் மற்றும் சின்னங்களின் சிக்கலான வேலைப்பாடுகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. ஒரு மாயக்குரல் எதிரொலித்தது. உங்கள் விருப்பத்தை நுழையவும் பெறவும் இந்த 3 புதிர்களுக்கு பதிலளிக்கவும். விரைவான சிந்தனைக்கு பெயர் பெற்ற முயல் நம்பிக்கையுடன் முன்னேறியது. முதல் புதிர் முன்வைக்கப்பட்டது. நான் வாய் இல்லாமல் பேசுகிறேன், காது இல்லாமல் கேட்கிறேன். எனக்கு உடல் இல்லை, ஆனால் நான் காற்றில் உயிர் பெறுகிறேன். நான் என்ன? முயல் சிறிது நேரம் யோசித்து, ஒரு எதிரொலி என்று பதிலளித்தது. ஈர்க்கப்பட்ட மாயக்குரல் 2வது புதிரை வழங்கியது. நீங்கள் எவ்வளவு அதிகமாக எடுத்துக்கொள்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக நீங்கள் பின்னால் செல்கிறீர்கள். நான் என்ன? மான் அருளுடனும் ஞானத்துடனும் அடிச்சுவடுகள். இப்போது இறுதிப் புதிருக்கான நேரம் வந்துவிட்டது. என்னை கீராக் செய்யலாம், உருவாக்கலாம், சொல்லலாம், விளையாடலாம். நான் என்ன? அணில் தனது புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்தி ஒரு ஜோக். ஒவ்வொரு சரியான பதிலிலும் குகை ஒளிர்ந்தது. அதன் மறைவான அறையை கதிரியக்க ஒளியால் நிரப்பியது. மகிழ்ச்சியுடனும் நன்றியுடனும் நிறைந்த விலங்குகள் தங்கள் விருப்பங்களைச் செய்தன. ஆமை அமைதியான வீட்டையும், முயல் வளமையையும், மான் ஞானத்தையும், அணில் என்றென்றும் மகிழ்ச்சியையும் விரும்பின. அவர்களின் விருப்பம் நிறைவேறியதால் சந்தக் ஞானமுள்ள வயதான காகம் பயணத்தில் பிரதிபலித்தது. உண்மையான பொக்கிஷம் ஆசைகள் மட்டுமல்ல, நட்பு, குழுப்பணி மற்றும் வழியில் கற்றுக்கொண்ட பாடங்கள் ஆகியவற்றின் பிணைப்பு என்று அவர் வலியுறுத்தினார். விலங்குகள் புதிய ஞானத்துடனும் அவர்கள் பகிர்ந்து கொண்ட நல்லிணக்கத்திற்கான ஆழமான பாராட்டுதலுடனும் தங்கள் காட்டிற்குத் திரும்பின. பேசும் குகையின் கதை ஒரு புராணக் கதையாக மாறியது. தலைமுறைகள் கடந்து சென்றது. உண்மையான செல்வம் தனிப்பட்ட ஆசைகளை நிறைவேற்றுவதில் மட்டுமல்ல, கண்டுபிடிப்பு மற்றும் தோழமையின் பயணத்திலும் உள்ளது என்பதை அனைத்து உயிரினங்களுக்கும் நினைவூட்டுகிறது.